எல்லாருக்கும் வணக்கம். வேலைக்கு நிறைய பேர் பிசினஸ் பண்ண ஆசை இருக்கும். பிசினஸ் பண்ணணும் ஆசை வந்த போது ஃபர்ஸ்ட் பிசினஸ் டீ கடை பிசினஸ் தான். நம்மளா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு கடை வைக்க முடியுமா டவுட் தான். முடியாத பட்சத்துக்கு இந்த மாதிரி ஒரு மொபைல் டீ ஷாப் வைக்கலாம். இந்த மொபைல் டீ ஷாப் வச்சா எவ்வளவு இன்கம் வருது, என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, இது எவ்வளவு பிரச்சனை வருது சொல்லி நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். பார்த்தோம்னா நம்ம ஃப்ரெண்டு முகமது சொல்லிருக்காரு, அவர் டீ கடை வச்சிருக்காரு, அதாவது மொபைல் டீ கடை வச்சிருக்காரு. அவரும் போய் தான் இன்னைக்கு ஃபுல்லா சுத்த போறோம். சுத்தி முடிச்சுட்டு அவர் எவ்வளவு இன்கம் பண்றாரு, இந்த டீ கடை வச்சா எவ்வளவு பிரச்சனை வருது எல்லாரும் பார்க்க போறோம். உங்களுக்கும் டீ கடை வைக்க ஆசை இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் 3 நிமிஷம் நான் என் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேச போறேன். 3 நிமிஷத்துக்கு மேல என் ஃப்ரெண்டு பேசுவார். அவர் பேச ரொம்ப நல்லா இருந்துச்சு. மறக்காம அவர் பேச பாருங்க. என் ஃப்ரெண்டு ஒரு 9 மணிக்கு லொகேஷன் வர சொன்னாரு. நானும் 9 மணி லொகேஷன் போனேன். 9 மணி பிசினஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலை 4 மணி வரையும் கண்டினியூ ஆயிடுச்சு. இந்த 6 வரையும் எனக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ் அக்கௌண்ட் இருக்கிறாங்க. ஆமாங்க, வரவும் போறவங்க 10 ரூபாய் அக்கௌண்ட் வச்சு மண்ணு தராங்க. செகண்ட் இங்க நிறைய பேர் வந்து டீ வாங்கும்போது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுறாங்க. என் ஃப்ரெண்டும் அவங்க லைஃப் பற்றி ஷேர் பண்றான், அவங்களும் அவங்க லைஃப் பற்றி ஷேர் பண்றாங்க. ஷேர் பண்ண பாண்டிங் இருப்பது. ஏன்னா அங்கே நான் நின்ற ஒருத்தரும் வரல, என் ஃப்ரெண்டு நிறைய பேர் வந்தாங்க. ஸோ இந்த பிசினஸ்க்கு கஸ்டமர் பாண்டிங் ரொம்ப முக்கியம். நீங்க நல்லா பேசணும். 3வது இங்க 100 மக்கள் வருவாங்க. ஒருத்தர் நல்லா வருவாரு, ஒருத்தர் கோபமா வருவாரு, ஒருத்தர் போதர் வந்தாரு. அந்த போதர் வந்தது ½ அன் அவர் பேசியிருந்தாங்க. எனக்கே செம்ம காண்டாச்சு. ஆனா உங்களுக்கு நீங்க டீ கடை வைக்க வந்தா சகிப்புத்தன்மை வேணுங்க. அப்புறம் பார்த்தா நீங்க இந்த மாதிரி டீ கடை வச்சோன்னா டெய்லியும் கம்பல்சரி வந்துடும். நீங்க லீவ் போட்டீங்கன்னா ஒரு நாள் கஸ்டமர் மாறினா திருப்பி அவங்க வர மாட்டாங்க. ஸோ ரெகுலரா வரணும். 3வது 10 to 4 நீ நிக்கிறோம். ஏன்னா நின்றுட்டே வியாபாரம் செய்யறோம், பிஸியா இருக்கும். அவங்க கொசு கறி இருக்கும், குளிர் இருக்கும், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா நீங்க பிசினஸ் பண்ண வந்துருக்கீங்க. பிசினஸ் பண்ணா இதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த பிசினஸ்க்கு சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியங்க. நீங்க யார்கிட்டையும் கோவம் படக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே பேசுறவங்க. கோவம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே பேசுறவங்க. செகண்ட் லொகேஷனுங்க. நீங்க கரெக்டான லொகேஷன் போட்டீங்கன்னா சேல்ஸ் செம்மையா ஆகுங்க. 3வது குவாலிட்டி. நீங்க குவாலிட்டியா போட்டீங்கன்னா கஸ்டமர் தேடி வருவாங்க. நீங்க ஏனோதானம் பண்ணா வரமாட்டாங்க. 4வது இனிஷியலா இந்த பிசினஸ் டெவலப் ஆகாது. ஏன்னா நிறைய கஸ்டமர் பாண்டிங் இருக்கும். நீங்க போட்டு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ண முடியும். என் ஃப்ரெண்டு 6 மாசமா போட்டு இப்பதான் 1000 1000 சம்பாதிக்கிறான். ஸோ கஸ்டமர் பாண்டிங் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கு. இப்போ என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா டீ, காஃபி, பூஸ்ட், ஹார்லிக்ஸ், மோர், ஜாம்பன், ஜமோசா, சிகரெட்டு, வாட்டர் பாட்டில் எல்லாமே விற்கலாம். நீங்க கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சா நைட்டு சாப்பாடு கூட போடலாம். ஏன்னா சென்னையில நைட்டு அவ்வளவு கூட்டம் இருக்கு. நிறைய பேர் சும்மா சுத்துறாங்களா இல்ல வேலை சும்மா சுத்துறாங்கன்னு தெரியல. ஆனா நைட்டு ஃபுல்லா சுத்திட்டே இருக்கிறாங்க. எனக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இத்தனை பேர் சுத்துறாங்க நைட்டு தோணுச்சு. ஸோ நீங்க சென்னை பொறுத்த வரையும் எங்க வேணா எப்ப வேணா எந்த பிசினஸ் பண்ணலாம். ஆனா கரெக்டான இடம், கரெக்டான டைமிங்ல பண்றோம். இந்த வீடியோ மூலியமா யாராச்சும் வேலை இல்ல, வேலை போச்சு பயப்படாம நீங்க டீ கடை வைக்கலாம். சேம் டைம் என் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஆபீஸ்ல டீ சப்ளை பண்ண கான்டாக்ட் கிடைச்சாவும் நல்லா இருக்கும்னு சொன்னான். ஸோ உங்க ஆபீஸ்ல ஏதாச்சும் டீ கான்டாக்ட் பண்ணது 3 வாரம் கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க, அவன் கண்டிப்பா கொடுப்பான். நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணணும்னா அவர் கான்டாக்ட் பண்ணி நான் கீழே தரேன், பார்த்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஹாய், ஹலோ. என்னோட பேர் பார்த்தீங்கன்னா முகமது. ஓகேங்களா? நான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டீ கடை தான் வச்சிருக்கேன் ரோட்டில். இதுக்கு முன்னாடி ஆஃபீஸில் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணேன். சந்தர்ப்ப சூழ்நிலை வெளியில் வந்துட்டேன். அப்படி வேலை இல்லைன்றப்ப எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சிது. டீ கடை தான் போட்டுட்ருக்கேன். இன்கேஸ் உங்களால் வேலைக்கு போய் எதுவும் பண்ண முடியல, ஏதாவது ஒன்று பண்ணோன்னா ஒரு நம்பிக்கையோடு டீ கடைன்றதை தாராளமாக பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டோட. இதுக்காக நீங்கள் வெளியில் லட்சக்கணக்கில் கடன் வாங்கலாம் கிடையாது. ஒரு 10,000 கொடுத்து எக்ஸ்ட்ரா வண்டி வாங்கினீங்கன்னா போதும். இன்னொரு 10,000 அந்த ஃப்ளாஸ்க்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கினா போதும். இதான் 2 ஃப்ளாஸ்க்கு ப்ளஸ் ஒரு ஃப்ளாஸ்க்கு வச்சுருக்கேன். இது ஒரு 10,000. மொத்தமாக நீங்கள் நல்லபடியாக கடை வச்சு நடத்தணும்னா ஒரு 50,000 இருந்தால் போதும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். யார் கையிலையும் நிற்காமல், யாரையும் எதிர்பார்க்காம என்னோட உழைப்பில் பார்த்தீங்கன்னா நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டில் நிற்கிறதெல்லாம் அந்த மழை பெய்யறப்ப ஒதுங்கிறதுக்கு இடம் வேணும், டீ மிச்சமாயிரும் ஒரு நேரம், இந்த காம்ப்ளிகேட்டான சுச்சுவேஷனும் இருக்குது. திறமை இருந்தால் நிறைய பேரை பிடிச்சி வியாபாரம் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கஷ்டம். உங்களால் பார்த்தீங்கன்னா அங்கேயே செய்ய முடியல, அதனால தான் நீங்கள் வெளியில் வந்தீங்க. இப்போ டீ கடையும் வியாபாரம் உங்களால் பண்ண முடியும்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா வேஸ்ட்டு. முடிஞ்சளவு விஷயத்தை கற்றுக்கோங்க, நல்லபடியாக வியாபாரம் பண்ணுங்க. இதையும் பயப்பட தேவையில்லை. கையில் காசு இல்லைன்னா தேவையில்லை, இருக்கிற காசை வச்சு சம்பாதிங்க. சரிங்களா? எவ்வளோ சம்பாதிக்கும் நாளைக்கு? நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாவது எடுத்துகிட்டு போவாங்க. 1000 ரூபா 1500 எடுத்துகிட்டு போயிடுவேன் என்னோட இதுலேருந்து. சரிங்களா? மற்றவங்க எதிர்பார்க்காம இது ஓகே இல்லை, ஏன்னா என்னோட குடும்பத்துக்கு அது போதும். இன்கேஸ் நான் இன்னும் நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி பொருளை போட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் சம்பாதிச்சுப்பேன். டைமிங் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 மணிக்கு வருவேன். 10 மணிலேருந்து டீ காலியாக இருக்கும். ஒரு நேரம் 3 மணிக்கே காலியாயிரும், 2 மணிக்கே காலியாயிரும். சம்டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வரைக்கும் இருக்கும். இந்த டைம் தான் நான் முடிச்சுட்டு போகிறதுக்கு ஒரு 5 5:30 ஆகும்.
அவ்வளோதான். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நைட்டாக எடுத்து வச்சோன்னா காலைல தூங்க போகிறேன். அவ்வளோதான். நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன ஒர்க் இருக்குது எல்லாத்தையும் முடிச்சுட்டு முடிஞ்ச அளவு தூங்கிட்டேன். மறுபடியும் ஒரு 6-7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் பொருள்லாம் வாங்குறதுக்கு. பொருள் ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்டு மறுபடியும் போகும்போது அகைன் ஒரு 10 மணிலேருந்து விடிய காலம் வரைக்கும் இருந்து வியாபாரம். நீங்கள் டீ மட்டும் விற்கிறீங்களா இல்லை எக்ஸ்ட்ரா என்னென்ன விற்கிறீங்க? விற்கிறதுனா டீ இப்போ இது பாருங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா டீ விற்கிறேன். இந்த ஃப்ளாஸ்க்லாம் டீ இருக்கும், இதெல்லாம் பால் இருக்கும். காஃபி கேட்குறவங்களுக்கு காஃபி, பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு இது எல்லாமே போட்டுறேன். இந்த கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா மோர் இருக்கும். கூலிங்லாம் இருக்காது மோர், ரொம்பலாம் நைட்டில் வைக்க மாட்டேன். நல்லாயிருக்கும் மோர், திக்காகவும் இருக்கும். இஞ்சி, மிளகா, சீரகம் இது எல்லாமே நான் போட்டு நல்லா குவாலிட்டியாகவே கொடுப்பேன். அது இல்லாமல் நார்மல் சிகரெட் எல்லோரும் வாங்குறது தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் சிகரெட் கொஞ்சம் வச்சுருக்கேன். இங்கே கொஞ்சம் சிகரெட் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாமே கொஞ்சம் காலி பாக்ஸ் தான் மேலே இருக்குது, உள்ள பாக்ஸில் இருக்குது சிகரெட். ஓகேங்களா? இது எல்லாமே தண்ணி கேனு வரவங்களுக்கு ஜாம் பண்ணி வைப்பேன். ஓகேங்களா? அதுக்கு இல்லாமல் சமோசா விற்பேன். சம்டைம் சிப்ஸு, பிஸ்கெட் பாக்கெட்டு அந்த மாதிரி விற்றுட்டு. இதுதான் என்னோடய ஐட்டம். இதில் வந்து நான் சம்பாதிக்கிறது அந்த 1000-5000. உங்கள் ஃபியூச்சர் பிளான் என்ன? ஃபியூச்சர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அது பெருசாக இல்லை. இப்போது இருக்கிற கடையை நான் நல்லா பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு அதுக்கப்புறம் ஒரு நல்ல கடையை எடுத்து பண்ணணும்னு ஒரு ஆசை. இதில் என்ன இன்கம் வருதோ அதை சேவிங் பண்ணிட்டு. இப்போ டீ கடை வைக்க மாதிரி என்ன மாதிரி ரேட்டு டீ கடை வைக்கலாம்? டீ கடை வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மெயின் லொக்கேஷன், கொஞ்சமாவது கூட்டம் இருக்கும், ஒர்க் பண்ணுறவங்க இல்லை ஜங்ஷனாக பார்த்து வைக்கணும். கூட்டம் இருக்கிற இடமா பார்த்து நீங்கள் வச்சா மட்டும் தான் உங்களால் சம்பாதிக்க முடியும். இல்லை வெறுமனைக்கே போட்டு காலி ரோட்டில் நின்று கூட்டம் வரலன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேஸ்ட்டு, உங்களோட டைமும் வேஸ்ட்டு. இதெல்லாம் ஆஃபீஸாக இருக்கிறதமா பாருங்கள். இல்லையா வேலையே இல்லைன்னு கஷ்டப்படுறவங்க 2-3 ஆஃபீஸை கான்டெக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஸ்க் வாங்கிக்கோங்க, ஒரு 4000 ரூபா ஆகும். ஒரு 2 ஃப்ளாஸ்க் வாங்கினா ஒரு டீயில் ஒரு 60 டீ 70 டீ விற்கும். ஒரு ஆஃபீஸில் போங்க, ஒரு இதில் டீ சப்ளை பண்ணுங்கள். ஒரு 60 டீனா 600 ரூபா இல்லை. உங்களுக்கு ஒரு டீ எவ்வளோ கிடைக்கும்? ஒரு டீ விற்றா ஒரு டீன்றதை விட வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பால் 70 ரூபாங்க. நீங்கள் குவாலிட்டியாக கொடுக்கணுன்னா 1 லிட்டர் பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி ஊற்றுறவங்க இருக்காங்க. ஆனால் பால் திக்காக இருந்ததுன்னா குவாலிட்டியாகவே இருக்கும். நான் அப்படி தான் பண்ணுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி டீ தூளை பொறுத்த வரைக்கும் இந்த கடையில் வாங்கலாம் கிடையாது. என்னோட ஊர்லேருந்து பெங்களூர்லேருந்து என்னோட ரிலேஷன் மூலிமா வர டீ தூளை வந்து நான் இதில் போன அரைச்சி அவங்களே பண்ணுறதால குவாலிட்டியாகவும் இருக்கும். நீங்கள் வெளியில் வாங்கணுன்னா சக்கரா கோல்டுன்றதை ப்ரிஃபர் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் டீ தூள். இதனால நார்மல் லோக்கல்லாம் போடாதீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா குவாலிட்டியாக கொடுக்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, டீ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நீங்கள் கான்டாக்டை பிடிச்சிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 50 டீ விற்றாலே 500 ரூபா. மிஞ்சி போனால் வந்து ஒரு 250 ரூபா செலவு பண்ணுவீங்க. 250 ரூபா லாபம் போதாது உங்களுக்கு. பாதி லாபம்ன்றது எதிர்பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்து ஒரு நாளைக்கு 1000 சம்பாதிக்கிறீங்க. சப்போஸ் மழை பெஞ்சா அப்போ இன்கம் வராது. அந்த டைம்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியாக தான் போடுவேன். இந்த ஒதுங்குற மலை, இந்த மேம்பாலம் கீழே, இந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட அங்கே தான் நிற்பேன். நிறைய பேர் ஒதுங்குற இடம்ன்றதால அங்கே எனக்கு டீ வியாபாரம் ஆகும். கண்டிப்பாக டீ வியாபாரம் பண்ணிட்டு தான் போகணும், தவிர முடிஞ்சிடும். மழை டைமில் உங்களுக்கு ஃபீல் பண்ண தேவை. நீங்கள் நிற்கிற இடம் தான் ஒன்று பிரச்சனை கீழே நிற்க போகிறீங்க, இல்லை பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நிற்க போகிறீங்க. இன்னைக்கு ஒருத்தர் உங்க கூட வந்தாரு, அவரு பீரியடா செஞ்சாரு, என் கூட வந்தாரு, வேலை செஞ்சாரு, கஸ்டமருக்கு சப்ளையும் பண்ணாரு. சரி என்ன மாதிரி நான் ஒர்க் பண்ணுறேன் அவரே வந்து 2-3 கஸ்டமர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீ போட்டு கொடுத்தாரு. மேபி அவருக்கு புதுசுன்றதால நான் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்து பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் இதை பார்ட் டைமா பண்ண முடியுமா, ஃபுல் டைமா இல்லாம? பார்ட் டைமா பண்ணணும்னா உங்களுக்கு தூக்கம்ன்றது கம்மியாயிடும். அதுதான் நைட்லயும் பார்ட் டைம் பண்றீங்க, பகல்லையும் பார்ட் டைம் பண்றீங்கன்னா ஓகே. ஏன்னா நைட்ல 5 மணி நேரம் தூங்குது இல்லையா, 5 மணி நேரம் 6 மணி நேரம் மினிமம் நீங்க தூங்குவீங்க. ஆனா இங்க வேலை வந்து பாத்தீங்கன்னா 10 மணில இருந்து விடிய காலம் 5 மணி வரைக்கும் 7 மணி நேரம் உங்களோட ஒர்க்கு. 7 மணி நேரம் நீங்க பண்ணிட்டு காலைல ஒரு 5 மணின்றது ஒரு 6 மணிக்கு தூங்கினா கூட நீங்க கண்டிப்பா ஒரு 2-3 மணி அதை எழுந்துட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு நீங்க இந்த வேலையை கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வருமானம் போதும், மற்றவங்க கையில் நீங்கள் எதிர்பார்க்கறதுனா இது போதும். உங்களுக்கு வேலை யாருக்கையும் எதிர்பார்க்காம சந்தோஷமான வேலையை செய்யலாம். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். யாருக்கையும் போய் கையை தேவையில்லை, எனக்கு லீவு கொடுங்க, பர்மிஷன் வந்து காலில் வேலை தேவையில்லை, நான் சந்தோஷமா இருக்கேன். யாரையும் போய் வேலை செஞ்சேன், நான் நல்லா பொட்டென்ஷியலாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க கிட்ட எனக்கு 1 ரூபா போதும் இல்லை, நான் சொந்தமாக பண்ணுறேன், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இருங்க அதே மாதிரி நானும் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், TN Hasan vlog. ஓகேங்களா, முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் நானும் என்னோட ஃபேஸை காமிச்சு வீடியோஸ் அடிக்கடி போட்டுகிட்டே இருப்பேன். முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு ஹிட் ஆயிடுச்சுன்னா நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸையும் அவன் எப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க பேஸ் பண்ணி வீடியோ போடலாம்.